ஓ வணக்கம். நான் ட்ரம்ப் பேசுறேன். ஓ யாரு நான் பேசுவா? இங்க. ஆ. அனுர்குமார. ஓ சொல்லுங்க. ஐ எம் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ஆ, ட்ரம்ப். ஆ. எஸ் நீங்க சார். பேசுவோமா? ஓம் சார், உள்ளேன் ஐயா. இப்படி உங்களுக்கு எதிராக இங்க ப்ரொடெஸ்டும் நடக்குது. ட்ரம்ப், மிஸ்டர் ட்ரம்ப் பிரசிடென்ட். இதுக்கு பின்னுக்கு நான் நினைக்கிறேன் ரத்து பாட்ட. இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படாதீங்க. சரியான நேரம் வரும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இப்ப என்ன பேருக்கு நடப்பு என்னன்னா, மக்கள் எல்லாம் ஜோன்சன் மெனண்டோவை கைது பண்ணது ரொம்ப அதிர்ச்சி, கவலையில இருக்க மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு அவரா உள்ளுக்கு போறாரு. நம்ம நாமல் குமாரையா 2029 குமாரையா நாமல் ராஜபக்ச இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு ஊடகங்களுக்கு. என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி பதவி விலகணும், அதே மாதிரி அரண்ய அமரசூரிய பிரதமரும் பதவி விலகணும். ஹலோ அண்ணா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்காம். நேற்று நாங்க வெனிசுலா யுஎஸ் பக்கமெல்லாம் போயிட்டு வந்தோம். அதன் தாக்கம் ஐயோ இன்னைக்கு டில்சா, வந்து சொல்லி வேலையில வாப்பா. அது என்ன கான்ட்ராக்கள் எல்லாம் தம்பி நாங்க டிராவ வெளிக்கிட்டு தான் உறங்குனாங்கன்றாங்க. மனம் போகுது இந்த ட்ரம்ப் வேலையால. ட்ரம்ப்ட வேலையால இப்ப அதன் தாக்கம் இன்னைக்கு கொழும்பு யுஎஸ் எம்பசிக்கு முன்னுக்கு ப்ரொடெஸ்ட் நடந்துருக்கு. டோன்ட் டச் வெனிசுலா அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா. இது வந்து சிவில் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா சிவில் செயற்பாட்டாளர்கள், ஒரு சில அரசியல் கட்சிகள்ல இருந்தவங்க, அப்படியான நிறைய பேர் சேர்ந்து அவனா நேற்றைய தினம் வாசுதேவ நாணயக்கார அவர் வந்து சொல்றாரு, அந்த ட்ரம்ப் செஞ்ச வேலை வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத வேலை அப்படின்னா. இப்ப ஒரு ஜனாதிபதி ட்ரம்ப், ஒரு ஜனாதிபதி வந்து இன்னொரு நாட்டு ஜனாதிபதியையும் அவருடைய மனைவியையும் அவர் நாட்டுக்கு போயிட்டு சிறை பிடிச்சிட்டு வர்றது ஆதி காலத்துல நடந்த விஷயங்கள். அப்ப ட்ரம்ப் வந்து இது இன்னைக்கு செஞ்சிருக்கான்னு சொன்னா அவரோட முட்டாப்பய அப்படிங்கிற மாதிரி வாசுதேவ நாணயக்கார நேற்றைய தினம் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. දරුණු ප්‍රහාරයක් එල්ල කල්ලා විශාල ඩැමේජ්ජයක් කල්ලා හිටපු නායකයාගේ විරිඳත් පැරගෙන ගියා. මේ වගේ දේවල් කරලා තියෙන්නේ අර ගෝත්‍රික යුගයේ. දැන් මේ ට්‍රම්ප් කියන ගෝත්‍රිකයා අද ලෝකයේ පුරාම තමන්ගේ අනසක පතුරවන්න බලන්නේ මේ විදියටයි. இதுகளை டிரான்ஸ்லேட் பண்ணி ட்ரம்ப் கேட்டா ஹெலிகாப்டர் வந்து நிற்கும் வாசுதேவ நாணயக்கார வீட்டு முன்னுக்கு. இல்ல இல்ல, அவருக்காவது யாரு வெனிசுலா ஜனாதிபதிக்காவது தூக்கத்துல இருக்கக்குள்ள ஒரு ஆளை தூக்கிட்டு போனாங்க. இலங்கைக்கு வந்தா எத்தனை பேரை தூக்கணும் ஒரு ஆளோட சேர்த்து? ஆனா ஆனா இப்ப வந்து ஒரு தகவல் இருக்கு. ட்ரம்ப்போட கண்ணுல வந்து திருகோணமலை துறைமுக பக்கம் வந்து சொட்டம் கண் பார்வை விழுந்ததை போல ஒரு சைகை இருக்குண்ணா. என்னன்னு சொன்னா, இப்ப சீனா வந்து ஏற்கனவே ஆசைத்தானே, இப்ப ஆபர் ட்ரிங்கோ ஆபர் மேல கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கு. இப்ப அது ஒரு முக்கியமான அந்த இடம்னால இப்போ அமெரிக்காவும் தலையீடு ஹலோ ஹலோ டில்சன். ஓ வணக்கம். நான் ட்ரம்ப் பேசுறேன். ஓ யாரு நான் பேசுவா? இங்க. அனுர்குமார. ஓ சொல்லுங்க. ஐ எம் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். எஸ் சார். பேசுவோமா? ஓம் சார், உள்ளேன் ஐயா. ரெண்ட சிப்பெல்லாம் காவறக்கு வருது. ஒரு அந்த ஓகே ஒரு 6 மந்த் அதுல நிக்கும். ஓகே எஸ் சார். அவ்வளவுதான். எஸ் சார் தான். நோ 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 சொன்னா அப்புறம் ஹெலிகாப்டர் வந்துருமே, அது வேற பிரச்சனை. ஹெலிகாப்டர் இல்ல, அங்க ஸ்ரீலங்காவில லேண்ட் பண்ணாது, ஓடிட்டு போகல, அப்படி போட்டு தூக்கிட்டு போகும். பாப்போம். அந்த அந்த அளவு போகாது, போக கூடாது நம்ம நாடு. போக கூடாது இல்ல, எது நடக்கணுமோ அது நடக்கும். நடக்கும். அது சரி, அது சரி. இன்றைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு நாடுதான் வெனிசுலா. பல பில்லியன் ஸ்டாக்ல இருக்க நாடு. இதை விட வேற என்ன வேணும்? அப்புறம் நான் நினைக்கிறேன் அதை டார்கெட் பண்ணி தான் நினைக்கிறேன் ட்ரம்ப் வந்து காய் நகர்த்தி இருக்காரா. தெளிவா தெரியுது என்னதான் மாதுரோ வந்து சட்டவிரோதமான ஒரு ஆட்சியை செஞ்சுக்கிட்டு போறாரு, போதைப் பொருள் கடத்துறதுக்கு இவர் வந்து பிரதானமா இருக்காரு அப்படின்னு காரணம் சொன்னாலும் கூட, இந்த எண்ணெய் வளத்தை டார்கெட் பண்ணி தான் இந்த சிறைப்பிடிப்பு நடந்திருக்க மாதிரி தான் இப்போ பல நாளும் விமர்சிக்கப்படுது, பேசப்படுது. ட்ரம்ப் ஒரு இடத்துல சொல்றாரு ஊடக சந்திப்பின் போது, தங்களுடைய நாட்டில் இருக்க உயர் நிறுவனங்கள் எண்ணெய் வளம் சம்பந்தமான நிபுணர்கள் அந்த வெனிசுலாவுக்கு அனுப்பி அங்க அவங்க ஏர்ன் பண்ணி நாட்டுக்கு ஏர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நாட்டை திரும்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்றதுக்கு நம்ம நாட்டுல இருந்து நாங்க ஆட்கள் அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுலயே வெளிப்படையா தெரியுது இந்த எண்ணெய் வளத்தை டார்கெட் பண்ணி தான் ஐயா துரை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது. அவரு ஜனாதிபதியை தூக்குனதோட வேலை முடிஞ்ச வெனிசுலாவில் அந்த எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில்
அமெரிக்க துருப்புகள் பல வகையான துருப்புகள் களமிறங்கி இருக்குது. அது முழுமையா பாதுகாக்கப்பட்டிருக்கு. ரைட். அப்ப அப்ப அத்தான் இப்ப டாக்கட்டே கூட அதான் எண்ணெய் வளம் தான். அப்ப நான் நினைக்கிறேன் இப்போ எண்ணெய் வளத்துல அமெரிக்கா லீட் அடிச்சிடும் போல வெனிசுலாவை பிடிச்ச மாதிரிக்கு. நீங்க டொனால்ட் ட்ரம்ப் ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. ஆ, ஹலோ பாய்ஸ், ஆஹா. தேங்க்யூ சோ மச் பாய்ஸ். ஆ, ராணுவத்தில் சொல்றார். ஸ்பெஷல் டீம் அது ராணுவத்தில் ஒரு special தேங்க்ஸ் team பாய்ஸ். சொன்னது. ம். அதுக்கு பிறகு பார்த்தால் சீனாட பிரசிடென்ட் அறிக்கை விட்டவர் தானே, அதையும் கேட்டுட்டு ஆ. அப்படியா உங்களோட அறிக்கை நல்லா இருக்கு, ஆ, இவ்வளவு காலம் நீங்க வெனிசுலாட்ட வாங்குனீங்க, ஆ, இனி நான் உங்களுக்கு நல்ல வடிவா ஆ, இன்னும் கூட வடிவா தரேன், நீங்க என்னட்ட வாங்குங்க, ஆ. உங்க வேலை பிரச்சனை முடிஞ்சா ஓகே பினிஷ். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்ப பாப்போம். வேற தக் லைஃப் தான். இப்ப 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 இலங்கையில போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த போராட்டத்துல ட்ரம்ப் ஒரு பின்வாங்குவாரோ தெரியாது. ஐயோ, ஸ்ரீலங்காவில் எனக்கு ஒரு போராட்டம் நடக்குது. டில்சான், ஜூலிசாங் அம்மையார் வேற உள்ளுக்கு இருக்காங்க. டில்சான், இப்ப 2 தூதுவர் இருக்கிறாங்க இலங்கையில, சரியா? ஓ, ஓ, தெரியுமா? ஒருத்தர் ஜூலிசாங், இன்னொன்று இல்ல, புதுசா இலங்கைக்கு வரப்போற தூதுவர் இலங்கைக்கு வந்து சேர்ந்துட்டார், இன்னும் பொறுப்புகள் எடுக்கல. ஜூலிசாங் நிக்கிறாங்க, 2 பேர் நிக்கிறாங்க. புதுசா வந்திருக்கிற தூதுவர் தொடர்பாக நான் பிறகு சொல்றேன். அவர் லேசப்பட்ட ஆளில ஒரே நேரத்துல 18 நாடுகள்ற ராஜாங்க திணைக்களம் தொடர்பான ஒரு மேல்நிலை அதிகாரியா இருந்தது. 18 நாடுகளை ஒரே நேரத்துல ஹேண்டில் பண்ணிருக்கிறேன். வேற இடம், வேற லெவலா தான் இருக்க போது. அப்ப அமெரிக்கன் எம்பசி நீ வேற லெவலா இருக்க போது இலங்கைக்கு. அவர் யாருன்னு தெரியுமா? ட்ரம்பின் மிக நெருக்கத்துக்குரிய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி. ஓகே 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 ஓகே. அப்ப அப்படியே ட்ரம்புக்கு தேவையானதை டிரெக்டா செஞ்சுக்குவாரு. அப்ப இப்பவே இந்த ட்ரிங்கோ ஆபர் சம்பந்தமான அங்க சொல்லி வைங்க தெரியாது. அப்பேரட்டை மகைரட்டை எல்லாம் ரோட்ல வந்துடுறாங்க. எல்லாரும் ரட்டையும் பிறகு பிட்ட ரட்டையா இருக்கும். அப்ப இன்னைக்கு நடக்கிற ப்ரொடெஸ்ட் சம்பந்தமாவும் நினைக்கிறேன் ஃபுல் ரிப்போர்ட் ட்ரம்போட கைக்கே போயிரும். இப்படி உங்களுக்கு எதிராக இங்க ப்ரொடெஸ்டும் நடக்குது. ட்ரம்ப், மிஸ்டர் ட்ரம்ப் பிரசிடென்ட் இல்ல, இதுக்கு பின்னுக்கு நான் நினைக்கிறேன் ரத்துப்பாட்ட இருக்கலாம், தெரியாது, என்ன தெரியல. ரத்துப்பாட்ட இருக்கா இல்லையா? ரத்துப்பாட்ட நேத்து ஸ்டேட்மெண்ட் நாங்க பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லயும் போட்டிருக்காங்க, சிங்களத்திலயும் போட்டிருக்காங்க. இருப்பினும் அதுல உண்மைத்தன்மை நீங்க சொன்னீங்க, அதுல என்ன டிரான்ஸ்லேட் பண்ணி வாய்ச்சி பாரு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அப்படிதான் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அமெரிக்காவே முடிந்தால் இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா இன்னும் முதல் வந்து ஜனாதிபதி மாறிட்ட விளையாடுற மாதிரி எல்லாம் ட்ரம்ப்ட விளையாட முடியாது. ஜனாதிபதி இப்ப பைடனா இருக்கலாம், ஒபாமா இருக்கலாம், ஓரளவு ரெஸ்பெக்டோட நடத்துவாங்க. இந்த மனுஷனோட ஒன்றுமே இல்ல, ஒண்ணு நினைச்ச மாதிரி போயிட்டு ஒரு நாட்டை பிடிச்சி ஜனாதிபதி தூக்கிட்டு வந்துடுறாரு. என்ன அது? ஆனா ஒரு பக்கம் இப்போ இது வந்து என்னத்தான் அவரோட பலத்தை அதிகாரத்தை காண்பிக்க செஞ்சாலும் கூட ஒரு பக்கம் ஜனநாயக மீறல அப்படிங்கிற மாதிரி கதை படுத்தானே. ஒரு நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கை எடுத்துக்கொள்ளுங்க, புத்தர் இல்லாத இடத்துல எல்லாம் அவர் போய் தானா இருக்கிறார். இது ஜனநாயக மீறலா இல்லையா? அதாவது எங்கட வீட்டுக்குள்ள புத்தர் எங்கள்கிட்ட கேட்காம அது ஜனநாயக மீறல் என்ற மாதிரி தான் இது ஜனநாயக மீறல். செல்வம் செல்வா என்ன இருக்கணும், உடனே அறிக்கை விட்டவர் எதுக்கு விட்டவரு, வெனிசுலாவில் நடந்தது ஒரு வன்மையா கண்டிக்கிறாண்டு. வடக்கு கிழக்கு தமிழர்களின் பகுதிகளுக்குள் புத்த சிலையை அத்துமீறி கொண்டுவதை ஜேவிபி வன்மையாக எதிர்க்கிறது என்ற ஒரு அறிக்கை விட்டு இதுவரையும் வந்து இல்லை. ஐயா, நீ என்ன அப்படி வராது, முடியாது, அவங்களால அதெல்லாம் செய்ய முடியாது. அதாவது அமெரிக்க தூதரக முற்றுகை, ட்ரம்புக்கு எச்சரிக்கை, டோன்ட் டச் வெனிசுலா அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிற இடத்துல இன்னொரு பரபரப்பு தான் இன்னைக்கு. பரபரப்புனா இப்ப பரபரப்பு போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நினைக்கிறேன் ரிசல்ட் கையில கிடைக்கும். ஏன்னா நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு. யாருக்கிட்ட சொன்னா இத்தனை நாளா தலைமறைவாகி இருந்த ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய இளைய மகன் ஜெரோம் பெர்னாண்டோ 2 பேர்த்தையும் எஃப்சிஐடியால கைது பண்ணியிருக்காங்க. வத்தல நீதிமன்ற வழக்கு விசாரணைக்காக அழைச்செல்லப்பட்டிருக்காங்க. சதோஷுக்கு சுத்தமான வாகனங்கள், லொரி உட்பட, வேன் உட்பட ஒரு சில முக்கியமான அரசுக்கு சுத்தமான வாகனங்களை இவங்க தனி பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினதான் குற்றச்சாட்டு. இன்னைக்கு காலையிலேயே ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய இளைய மகன் ஜெரோம் பெர்னாண்டோ 2 பேருமே எஃப்சிஐடியை நோக்கி வந்திருக்காங்க. மீடியாஸுக்கு விஷயம் தெரிஞ்சு காலையிலேயே அந்த இடத்துக்கு போயிட்டு நியூஸ் கவரேஜுக்கு ரெடி ஆகியிருந்தாங்க. அந்த டைம் அவர் சொல்றாரு, இந்த அரசாங்கம் பயத்துல பழி வாங்கிக்கிட்டு இருக்கு. இது ஒரு அரசியல் பழிவாங்கல். இவங்களுக்கு வேற செய்யறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை. ஏன்னா பேரிடரின் போது தெரிந்த இந்த டித்வா புயல் ஏற்பட்டுச்சா, அப்போ அந்த இடத்துல
அவரோட ஏரியாவில் வந்து இவரும் இவருடைய மகன்மாரெல்லாம் போயிட்டு நிறைய உதவி செஞ்சாங்களா மக்களுக்கு. அப்ப அதெல்லாம் பார்த்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பொறாமை, ஒரு பயம் வந்து இந்த ஒரு கேஸ், ஒரு பழைமையான கேஸை போட்டு இப்படி பழி வாங்கிட்டு இருக்கு. நம்ம செஞ்சாலும் என்னதான் செஞ்சாலும் கூட எங்களை விட அதிகமா செலவு செஞ்சு, பணத்தை செலவு செஞ்சு எங்க மீது இப்படி வீண் பள்ளி போட்டு அரசியல் ரீதியான பழிவாங்கலை இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஜான்ஸ்டன் பென்னோட சொல்லிட்டு தான் உள்ளுக்கு போறாரு. இன்னொன்னு சொன்னாரு என்னன்னா, மக்களே இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படாதீங்க, சரியான நேரம் வரும் அப்படின்னு மக்கள் சொல்றாரு. இப்ப என்ன இருக்கு நடப்பு என்னன்னா, மக்கள் எல்லாம் ஜான்ஸ்டன் பென்னோட கைது பண்ணது ரொம்ப அதிர்ச்சி, கவலையில இருக்க மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு அவரா உள்ளுக்கு போறாரு. நம்ம சொன்னது கூட மக்களுக்கே தெரியும் இப்படி நடந்து. அதுதான் சொல்லி எல்லாம் கேட்கிறாங்க, இத்தனை நாள் தலைமறைவாகி இருந்தீங்களா ஜான்ஸ்டன் அப்படின்னு. இல்ல நான் எதுக்கு தலைமறைவாகி இருக்கு, நான் இன்னைக்கு நானாகத்தான் வந்தேன், இந்த அரசாங்கம் பழி வாங்குகிறது அப்படின்னு நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. நெல்சன், எப்பப்பா இந்த ஜனாதிபதியும் பிரதமரும் பதவி விலகுறாங்க? நாங்க சொல்லி இருக்கிறோம், ஒன்றில் போறீங்களா இல்ல இருக்க போறீங்களா, என்ன உங்களோட பிளான்? இப்ப இவங்க வந்து இவங்களா பதவி விலகணும் அப்படின்னு தான் பல பேர் ஆசைப்படுறாங்க. அதுல பிரதானமானவர் யாருன்னா நம்ம நாமல் குமாரயா. 2029 குமாரயா நாமல் ராஜபக்ச இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு ஊடகங்களுக்கு. என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி பதவி விலகணும், அதே மாதிரி அரண்ய அமரசூரிய பிரதமரும் பதவி விலகணும். இப்ப என்னன்னா கேட்கிறாங்க, ஊடகவியலாளர் கேட்கிறாரு, ஜனாதிபதி பதவி விலகணும், நீங்க நாட்டை பொறுப்பேற்கிறது தயாரான. அப்ப இவர் சொல்றாரு, முதல்ல ஜனாதிபதி பதவி விலக சொல்லுங்களே, முதல் பதவி விலக சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு இன்னும் தொடர்ந்து, ஜனாதிபதி பதவி விலகும் போது கல்வி தீர்த்தத்துல கை வச்சு தவறான விஷயங்களை பிள்ளைகளுக்கு சுமத்த நினைச்ச பிரதமர் அரண்ய அமரசூரிய முதல்ல பதவி விலக சொல்லுங்க அப்படின்னு. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் பதவி விலகுனா இவர் பொறுப்பேற்கிறதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இப்ப அதுக்கு சூழ்ச்சி நடக்குமோ தெரிய, இவங்க ரெண்டு பேரையும் இவங்களா பதவி விலகி போற அளவுக்கு ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்களோ தெரியாதுன்னா. இவன் பதவி விலகி தான் போகணும் சொல்லிட்டாரு ஐயா. அப்ப அடுத்த தேர்தல் வரைக்கும் இவங்க நிறைய வேலை வாங்குவாங்களாம். பலவந்தமா இந்த அரசை பெற்றுக்கொள்றதுக்கு இவங்க விரும்பலையாம். மக்களுடைய ஆணையோட இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தயாராகி இருக்கதாக நாமல் ராஜபக்ச இன்னைக்கு சொல்லியிருந்தார். நெல்சன், என்ன மாதிரி இந்த வருஷம் கணக்க நல்ல செய்தி, ஜனநாயகத்துக்காக போராடுவதற்கு அனைவரும் ஒன்றிணையுங்கள் என்றாங்க. தலதாக்கா சொன்னா எல்லாரும் வாங்கண்டு, ஆனா அக்கா கதிரை போடல போன ஒரு இடத்துல, அக்கா கதிரை இல்லாம நின்றுட்டு வந்தா, அது பாவம். இப்ப என்ன மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ள நல்லது நடக்க போகுதா? அல்லது நல்லதுன்னா இப்படித்தான், இப்போ SLPP வெட்டி விட்டுறானுங்க. இப்ப எல்லாம் ஒன்னாதான், இப்ப நுகை கூட மீட்டிங்ல எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க. நாமல் ராஜபக்சக்கு ஆதரவா ஆரின் பெர்னாண்டோ பேசினாரு, தலத்தா துகோர்ல பேசினாங்க, பல பேர் பேசியிருந்தாங்க. ஆனா இப்படி இருக்கிற இடத்துல இப்ப இன்னைக்கு ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, SJP UNP இணைய போறது. இப்ப அது தெரியும், டிசம்பர் எண்ட்ல இருந்தே இது சம்பந்தமான நிறைய புகைப்படங்கள்லாம் வெளியாகணுச்சு. சஜித் பிரேமதாச UNPல இருக்க ஒரு சிலர் முக்கியமானவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருந்தார் ஹோட்டல்ஸ்ல. அதே மாதிரி இன்னைக்கு SM மரிக்கார் ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. ஆனா SM மரிக்கார வாயிலெல்லாம் இந்த விஷயங்களை கேட்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்னா 4 மாசத்துக்கு முன்னுக்கு, 4 மாசம் இல்ல, கடந்த வருஷம் 4ஆம் மாசம் சொன்ன விஷயம் அது வேற வாய், அது வேற வாய், இது வேற வாய் மாதிரி தான் இருக்கு. மொத்தத்துல நாரவாயா தான் இருக்கு. ஏன்னு சொன்னா, ஏப்ரல் மாசம் சொல்றாரு SM மரிக்கார், ரணில் ஒரு சூழ்ச்சிக்காரர், ரணில் சொல்ற மாதிரி ஆடுறதுக்கு நாங்க என்ன பொம்மையா, கை பொம்மையா, ரூக்கடையாக்குது அப்படின்னு சொல்லுது. நாங்க கை பொம்மையா, ரணில் சொல்ற மாதிரி ஆடுறதுக்கு எங்கள்கிட்ட சரி வராது. ரணில் எங்களை கூப்பிட்டாலும் நாங்க போக மாட்டோம். சஜித் பிரேமதாஸ் எங்க தலைவர் அதுக்கான விருப்பமே இல்லை. அவர் விரும்பினாலும் அப்படி சொல்றதுக்கு நாங்க ஆட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் 4ஆம் மாசம் கொடுத்தாரு. அதே வாய் SM மரிக்கார் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, SJPயும் UNPயும் இணையத்தை யாராலும் தடுக்க முடியாது, அதனால எங்களோட நாங்க இணையத்தை யாருமே தடுக்க முடியாது, நாங்க இணைஞ்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்னு SM මරික්කා சொல்லிருக்காரு. මේ ඒගොල්ලෝ කියන විදිහට නටන්න මේ අපි රූකඩද? ඒක එනවා එක්සත් ජාතික පක්ෂයයි සමගි ජන බලවේගයයි අනිවාර්යයෙන්ම එකතු වෙනවා. அப்ப இந்த அரசியல் செய்யறவங்க இப்படித்தானா? இப்படி இல்லாட்டி உங்களுக்கு அரசியல் செய்ய முடியாது. அரசியல்ல இந்த எங்கட சாமர சம்பத் இன்றைக்கு இலங்கைக்கே பொறுப்பா வந்துட்டாரு. அது எப்படின்னா, இப்ப பார்லிமெண்ட்லயும் சரி, வெளியே எங்க இவெண்ட் நடந்தாலும் சரி, நம்ம ஒருத்தர் தூங்கிக்கிட்டே இருப்பாரு, நின்றுகிட்டே தூங்குற பிரச்சனை ஒன்று இருக்கு அவருக்கு. இல்ல அவர் தூங்குற பார்க்க அப்படி தெரிகிறது. சிந்தனை 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 சிந்திக்கிறாரு. அப்ப அவரை இன்னைக்கு சாமர சம்பத் விழுந்து கும்பிட்டு, அடேங்க அப்பா அப்படி கும்பிட்டு தேசிய அமைப்பாளர்
அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் இல்ல பதவியை மரியாதை அளவு கட்சியே மக்கள் வாங்கிக்கிறார். கட்சியே மக்கள் மறந்து போயிட்டாங்க, அதுக்கு ஒரு அமைப்பாளர் வரும். அதுக்கு ஒரு அமைப்பாளர். அப்ப அதான் ஃபைசல் சொல்றாரு, எங்கட கட்சி இப்படித்தான், யாரும் வரலாம் போகலாம், எங்கட கட்சியில எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் தடை இல்லை, யாரும் வரலாம் போகலாம், நல்ல கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சரிதானே? So, அப்ப பைசல் ஸ்ரீலங்கா சரி, பைசல பாருங்க. பைசல் முதல் தொடக்கத்துல வந்து சிடபிள்யூசி, ம், அதுக்கு பிறகு யூஎன்பி, அப்படி ரெண்டு மாறி கட்சி மாறி மாறி. மாறி மாறி வந்து அப்ப எப்படியோ இப்ப இந்த ஒரு கட்சியில் இருக்காரு. அப்ப அவர்தான் இப்ப என்னடா அப்ப ஸ்ரீலங்கா நம்மட சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் நம்மட சாமர சாம்பாத் வந்திருக்காரு. நம்மட கூட்டாளியும் பெரிய கவலைப்பட்டு போறாரு, எஃப்சிஐடிக்கு போயிட்டு அசாத் சாலி. அசாத் சாலி அவர் போயிருக்காரு. என்ன மனுஷனப்பா ரவி ரவி போயிருக்காரு. கருணாநாயக்க. ரவிக்கு எதிராக போயிருக்காரு. அதே மாதிரி ரிஷாட் பதியுதீன் அவர்களும் இன்னைக்கு லஞ்ச ஊழல் ஆணைய குழுவுக்கு வரவழைக்கப்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரிடமும் பெறப்பட்டிருக்கு. அவர் அமைச்சர் இருக்கும் போது அமைச்சரவையில ஒரு கட்டிடம் வாடகைக்கு வாங்கின சம்பந்தமான ஒரு விசாரணைக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கார். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் எஃப்சிஐடி சிஐடி எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. இனியும் போவார்கள் பல பேர். போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு தான் இருக்கு இந்த வருஷம். ஒரே ரணகளம் தான், ஒரே ரணகளம் தான். ஆனா இப்ப இப்படியெல்லாம் இலங்கையில கொழும்பு அரசியல், அயல்நாட்டு அரசியல் இருக்கும்போது நம்ம தமிழ் அரசியல் அது ஒரு காமெடி தான். அப்ப அது ஒரு வித்தியாசமான நகைச்சுவை. அது ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு ஒரு போஸ்ட் பார்த்தேன், தமிழிடம் விடுதலை பெற ஒன்றாக பயணிப்போம் அப்படின்னு சிவிகே ஐயா சொல்றதா ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி? நெஞ்சமெல்லாம் புண்ணாகுது. ஐயோ, தமிழினம் விடுதலை பெற ஒன்றாக பயணிப்போமா? தமிழினம் விடுதலை பெற சுமந்திரனோடும் சாணக்கியனோடும் பயணிப்போம் தான் அவர் அந்த அறிக்கை விட்டுருக்காங்க. அவங்க 3 பேரும் பயணிச்சாத்தான் அவரோட 2 பதில். இப்ப இந்த என்ன சொல்ற, 2 மேளத்துக்கு நடுவுல இசை மாறி மாறி வாசிப்பாங்க. சோ என்ன, தமிழினம் விடுதலை பெற சுமந்திரனோடும் சாணக்கியனோடும் பயணிப்போம் 2 அறிக்கை விட்டுருந்தா சரி. இல்ல இப்ப இவங்க என்னதான் அழைப்பு விடுத்தாலும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 பேர் பயணிச்சாதான் உண்டு. மக்கள் இவங்களோட பயணிக்க எப்பயுமே தயார் இல்லை. மக்கள் ஐயோ நீங்களே பயணிச்சுக்கங்கடாப்பா, நான் வரல, எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு இப்ப மக்கள் அவங்க வேலையை பார்க்க தொடங்கிட்டாங்க. இனியும் இப்படியான ஐயா என்னத்த கத்துனாலும் சரி, பெரிய பெரிய கட்சியெல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிட்டது. இந்த கட்சியும் இப்ப இந்த என்ன சொல்றது, இறுதி காலகட்டத்துல மூச்சு இழுத்து கொண்டு இருக்கு, மரணப்படுக்கையில இருக்குது. சரி. அது மட்டும் இல்ல, மட்டக்களப்பில் ஒரு கூட்டத்தை போட்டு அணி செட் பண்ணி போயிருக்கிறார். மட்டக்களப்பில் இருக்கிற இந்த 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 சுமோ அணியிற தலைமகன் அங்க இருக்கிற ஆக்களை அடிச்சு கலைக்கிறது, அங்க மாறி அடிச்சு எல்லாம் ரணகலமா போச்சு. இப்ப இவங்களோட பிளான் என்னன்னு சொன்னா டெல்சான், அந்த என்ன சொல்ற, அந்த பற்றாளர்கள் கொள்கையாளர்கள் யாரும் இருக்கக்கூடாது. எல்லாம் வெளியில போய் கொள்கை பற்று இல்லாத ஒரு சம்பந்தம் இல்லாத இருக்கணும். அது என்ன பகுதியா நேற்று நடந்த சுவாரஸ்யம் என்னென்றால், கன்னியாக்கு அவங்களோட பதில் செயலாளர் போன ஒரு வீடியோ எல்லாம் போச்சுது. சரி, என்னடா பட அப்ப எனக்கு ஒரு டவுட் உண்டு. எனக்கு இந்த வெனிசுலா ஜனாதிபதிக்கு கைது செய்தது பிறகு எனக்கு உடுப்புல கொஞ்சம் சரியான அக்கறை கவனம். உடுப்பு இப்ப டெல்சான் இப்ப சேர்ச்சுக்கு போறேன்டா இப்படி போவீங்க, கோயிலுக்கு போறேன்டா இப்படி போவீங்க, வேட்டி கொடுத்து போவீங்க, இது போட்டு போவீங்க, சேர்ச்சு போகல டவுசர். எனக்கு ஒரு டவுட், இந்த நாள் சருக வேட்டியோட கன்னியா பகுதிக்கு போயிருக்கு, கோயில் இருந்த இடம் எல்லாம் வந்து டவுட் உண்டு. ஓகே, விட்டுட்டேன். சரி, என்ன நேற்று சும்மா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு தீப்பொறியெல்லாம் தட்டி விட்டேன். பொறிக்கு ஐயோ அண்ணன் அவர் அங்க ஒரு அக்காட மகள்ற சாமத்தியத்துக்கு வந்து பூ புனித நீராட்டு விழாக்கு வந்தவர். அங்க வந்த இடத்துல அங்க இருந்த ஊடக தம்பி மாதிரி எல்லாரும் சேர்வாங்கன்னா சேருக்கும் போட்டோ ஷூட் விருப்பம் தானே. சார் அங்க ஒரு போட்டோ அடிச்சுட்டு அது சருக வேட்டியோட இது அவங்க சொன்னாங்க. இல்ல என்ன சொல்ற, இப்ப என்ன பிரச்சனைனா கையிட்டி போராட்டத்துக்கு போகல, இந்த மாதிரி இவெண்ட்டுக்கு போகலாம். ஆனா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ பத்தி பேசியிருந்தோம். இப்ப தகவல் கிடைச்சிருக்கு, முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய இளைய மகன் ஜனவரி 9ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த செய்தி இப்பதான் கிடைச்சிச்சு. சதோசைக்கு சொந்தமான லொரி வாகனம் ஒன்றை சட்டவிரோதமாக பயன்படுத்திய குற்றச்சாட்டிற்கு சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணை சம்பந்தமாக இன்னைக்கு எஃப்சிஐடியில ஆஜரான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் ஒரு இளைய மகன எஃப்சிஐடி அதிகாரிகள் கைது பண்ணி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினதை அடுத்து ஜனவரி 9ஆம் தேதி வரை அவங்க இருவரையும் விளக்கமறையில் வைக்குமாறு இதோ இப்பதான் செய்தி கிடைச்சிச்சு, உத்தரவிட்டிருக்காங்க. சோ 9ஆம் தேதி வரை ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ விளக்கமறையில். அந்த செய்தி 9ஆம் தேதி ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவும் மகனும் பிணையில் விடுதலையில் வெளியில் 9ஆம் தேதி. அது அப்ப
இப்ப எனக்கு டவுட் இப்ப பாருங்க, இப்ப ஒரு லொரி பயன்படுத்தின கேஸ் தான் இப்ப இவருக்கு போடப்பட்டிருக்கு. இப்ப அது இல்லாம எத்தனையோ கேஸுகள் சொல்லப்பட்டுச்சு தானே. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு பெரிய பெரிய அளவான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு வார கேஸ் எல்லாம் ஒரு சின்ன சின்ன சின்னதுன்னு சொல்ல முடியாது. எப்படியுமே சட்டவிரோதமான மக்களுக்கு சொந்தமான அரசுக்கு சொந்தமான சொத்தை வந்து சட்டவிரோதம் பயன்படுத்துற குற்றச்சாட்டு அது. அது முக்கியமே தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது. ஆனாலும் இதை விட இன்னும் ஆழமான பெரிய பெரிய தண்டனைகள் கிடைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா அதெல்லாம் சத்தம் இல்லை. இப்ப அது என்ன நடக்கும்? அதுக்கெல்லாம் எப்ப கேஸ் வரும்? அந்த கேஸ் இன்னும் பாய்ச்சி முடியலையா? வாசி முடியல. ஃபைல் எல்லாம் அப்படியே இருக்குமா இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஏதாவது தேர்தல் வரும்போது அந்த ஃபைலை எடுத்து தான் இந்த ஃபைல் அந்த மாதிரி தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முதல் எல்லாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஜெயில எல்லாம் ஜெயில இருப்பாங்க. அப்பதானே சொன்ன மாதிரி எல்லாம் ரைட், லேட் ஆனாலும் லேட்டஸ்டா எல்லாத்தையும் உள்ளுக்கு போட்டார் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தெரியாது. சரி, இனிமே பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு அப்டேட்ஸ். என்னன்னா எங்கட அமெரிக்க தூதரகம் கவனம், ட்ரம்ப் குவிச்சிருவார் வில்சன். நீங்களும் கொழும்புல இருக்கிறீங்க, ஒரு கட்டி பாத்துக்கொள்ளுங்க. பாப்பா அப்டேட் என்ன ப்ரொடெஸ்ட் என்ன அப்டேட் பார்க்கலாம். சரி, ஓகே. நாளைக்கு நாட்டு நடப்புல இன்னும் விதமா பேசலாம். பாய், டட்டா, டேக் கேர்.